நான் என்ன சொல்றேன், இதுவரைக்கும் ஜனாதிபதி எந்த பிரச்சனைக்கும் வந்ததில்ல. இந்த ஒரு இடத்துல தானே பிரச்சனை வருது. என்னன்னு கேட்டா எங்களுக்கு டைம் தெரியாது. அதனால நாங்க எடுக்கலங்கிறீங்க. டைம் வச்சுக்கோ. எங்களுக்கு வேற வேலை இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? சரி, தப்பு. நீ முடிவெடு. இப்ப இந்த 10 மசோதா நம்ம அனுப்பணும். தப்புன்னு கவர்னர் முடிவெடுத்தா, அப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டோம். 1 மாசத்துக்குள்ள எடுத்துரு. ரைட். என்கிட்ட வரமாட்டாங்கல்ல. ரைட். ஒரு ஜனாதிபதி கிட்ட போற ஃபைலு. ரைட். இப்ப நான் என்ன கேட்கிறேன், வக்ஃபு ராத்திரி 2 மணிக்கு அந்த அம்மா கையெழுத்து போட்டதா இல்லையா? சிஏஏவுக்கு ராத்திரி 2 மணிக்கு கையெழுத்து போட்டாங்களா இல்லையா? அது என்ன அவ்வளவு அவசரம்னு நான் கேட்கிறேன். புரியுதா அதுக்கே தம்பி? கடுமையான எதிர்ப்பு. இப்ப நிஷ்காந்த் பாய் சொல்றாரு இல்லையா? என்ன? நாட்டில் நடக்கக்கூடிய மத யுத்தங்களுக்கு நீங்க தான் பொறுப்பேற்கணும். அதத்தான். அதாவது இந்த அவர் பேசுறதே என்னன்னா, அவங்களுடைய நோக்கம் அந்த மத யுத்தத்தை உருவாக்குவது. ரைட். ஓகே. இப்போ மத யுத்தத்தை தடுத்து நிறுத்துறது உச்சநீதிமன்றம். கோபம் வருது உங்களுக்கு? அவன் செய்ய வேண்டியதை நீங்க செய்ய விடாமல ஆக்குறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உச்சநீதிமன்றம் மேல அவங்களுக்கு கோபம் வருது. உடனே முடிவு எடுக்கணும்னா எப்படி முடிவு எடுக்கிறது? தன்கர் சொல்றாரு, உச்சநீதிமன்றம் அவ்வளவு ஒழுக்கமா இருக்கீங்களா? நீங்க அண்மையில ஒரு தலைமை நீதிபதியினுடைய வீட்ல பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. பார்த்தோம் நம்ம. கொலிஜியம் சிஸ்டம் மேல நம்ம நடத்தணும். நம்ம மறுசீரமைப்பு நடத்தணும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல இப்போ. நான் என்ன கேட்கிறேன், முடிவு எடுக்கிற இடத்துல நீங்க உச்சநீதிமன்றத்துல இருந்து நீதிபதிகள் கொடுத்தா உடனே அதுல முடிவு எடுத்துட்டீங்களான்னு கேட்கிறேன் நானு. நீங்க உங்க காலத்துல தானே இவ்வளவு கேவலமா நடக்குதுன்னு கேட்கிறேன். நம்ம 1950க்கு பிறகு தம்பி 75 வருஷம் வந்துட்டோம்ல. இந்த உச்ச நீதிமன்றத்திலயோ நீதிமன்றத்திலயோ இருக்க நீதிபதிகள் மேல இவ்வளவு கேவலமான குற்றச்சாட்டு எப்பமாவது வந்துச்சான்னு கேட்கிறேன். என்ன காரணம்? இதுவரைக்கும் வந்திருக்கா? 1, 2 விமர்சனங்கள் இருக்கலாம். அதாவது பார்வைகளில் மறுபார்வை இருக்கலாம். இப்ப அதைத்தான் ரொம்ப யதார்த்தமா சொல்லுவாங்க. டம்ளர்ல பாதி தண்ணி இருந்தால் என் பார்வைக்கு நான் சொல்லலாம் பாதி தண்ணி இருக்கு அப்படின்னு. நீங்க அதுல பாதி காற்று இருக்கிறது சொல்லலாம். ஓகே, ரைட். தப்பு கிடையாது. பார்வை மாறுபடலாம். இதுல நமக்கு விமர்சனம் வரலாம். ஏங்க, இருக்கிறத தானங்க சொல்ல முடியும். காற்று இருக்குன்னு இது ஒரு சொல்லணுமா? வாதங்கள் போலாம், அது வேற விஷயம். பட் பார்வையிலும் சில நியாயங்கள் இருக்கலாம். ரைட். ஆனா இங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரு சட்டம்னு இருந்தா அந்த சட்டத்திற்கு நீதி ஒன்று தானே இருக்க முடியும். அப்ப அதைத்தானே அவங்க செஞ்சிருக்காங்க. அவ்வளவு துணிஞ்சு செஞ்சிருக்காங்க. உண்மையிலே நான் சொல்றேன், பரிதிவாலா நீதியரசர் மகாதேவன், இந்த 2 பேரும் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா, ஒன்னு குஜராத், ஒன்னு தமிழ்நாடு. ரைட். எவ்வளவு தெளிவான தீர்ப்புன்னு பாருங்க. நான் இப்பவும் மனசுக்குள்ள நான் வேண்டிட்டு இருக்கிறது, இந்த நீதியரசர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு 100 கோடி 140 கோடி இந்தியர்கள் கையில் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திடம் இருந்து எனக்கு உண்மையாகவே அந்த அச்சம்.